OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாய் எவ்ரிவன், நான் ஆல்ரெடி இந்த குக் பாட்டில் ஒரு 2 டிஷ்ஷஸ் செஞ்சுருந்தேன். எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு சிம்பிள் சைட் டிஷ்ஷை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால என்னால் ஒரு அட் அ ஸ்ட்ரெச்சாக ஒரு 15 to 30 மினிட்ஸ் என்னால் போய் ஒரு இடத்துல உட்காந்து நின்று குக் பண்ண முடியாது. ஸோ நான் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே குக் பண்ணுற மாதிரி ஒரு குக்கிங் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இந்த குக் பாட் இருக்குது. ஸோ இதில் நான் இங்கே உட்காந்த இடத்துலேருந்தே நான் ஈஸியாக நான் குக் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால ஸோ அவங்க ஒர்க் அண்ட் குக்கிங் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணும்போது இது ரெண்டுமே நம்ம சேர்ந்து ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் அந்த ஓப்போஸ் அப்ளிகேஷன்லேருந்தே என்னோடய ரெசிபி சூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு மிளகு கறி அது சொல்லிவிட்டு நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குக் பாட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். தென் 1 cup ஆஃப் வாட்டர், அதுக்கப்புறம் 20 கறி லீவ்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 2 பொட்டேட்டோஸ் நம்ம கட் பண்ணி வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதையும் ஆட் பண்ணிடலாம். 2 கப் பொட்டேட்டோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு லேயர் மாதிரி. தென் இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ க்ரஷ்டு பெப்பர் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கியூமின் சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், தென் சால்ட். அவ்வளோதான், நம்ம எல்லாமே இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு குக் பாட்டை மூடி வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா வெண்ட் க்ளோஸ்டில் தான் இருக்கணும். ஸோ தென் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கிளிக்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மெனுவில் போயிட்டு வெஜ் மோடை நம்ம செலக்ட் பண்ணணும். வெஜ் மோட் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் கொடுத்தோன்னா இது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் ஆஃப் டைம் அது காமிக்குது. ஸோ 2 மினிட்ஸில் அந்த ரெசிபி குக் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் ஈஸியாக ஒர்க் பண்ணிகிட்டே நான் குக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக நான் குக் பண்ணேன்னா கிச்சனில் போய் நிற்கணும். அங்கே அந்த ஹீட்டு அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ப்ளஸ் ஈஸியாக நம்மளால் இங்கே ஆக்சஸ் பண்ணிவிட்டோம் நம்மளால் கிச்சனில் போய் குக் பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒன் சைட் என்னோடய ஆஃபீஸ் கேஜெட், ஒன் சைட் குக்கிங் கேஜெட் ரெண்டுமே ஒரே டேபிள்லேயே வச்சுட்டு நான் ஈஸியாக எனக்கு ஒரு ஃபேவரட்டான வெஜிடபிள்னு சொல்லலாம் பொட்டேட்டோ. ஸோ பொட்டேட்டோ பெப்பர் கறி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இது இப்போ ரெடியும் ஆகிடுச்சு. 2 மினிட்ஸில் நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக நம்ம டேக் பண்ணிக்கலாம். என்னோடய ஒர்க்கும் இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். பீப் சவுண்ட் வந்துடுச்சு. நம்ம இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த குக் பாட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸும் மசாலாவும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணனாலே இந்த எம்மியான பொட்டேட்டோ பெப்பர் கறி ரெடி டு ஈட். ஸோ இது இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு இங்கே ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ளஸ் இந்த சிம்பிள் டிஷ்ஷும் நான் ஈஸியாக குக் பாட்டில் குக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பொட்டேட்டோ செமையாக குக் ஆகிருக்கு. ப்ளஸ் அந்த மசாலா நம்ம மிக்ஸ் பண்ணதுனால எல்லாமே சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே செமையாக இருக்குது. இப்போ நம்ம அந்த குக் பாட்டில் பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது.
நம்ம எப்படி நார்மலாக குக் பண்ண என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து கேஸில் குக் பண்ணோன்னா இட் வில் டேக் அரௌண்ட் அட்லீஸ்ட் 10 minutes. ஆனால் வந்து நம்ம இந்த குக் பாட்டில் வந்து 2 minutes ஆஃப் டைம்லேயே வந்து ஈஸியாக குக் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து ஈஸியாக பண்ணியும் முடிச்சிட்டோம். டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு அதே சேம் டேஸ்ட்டே கிடச்சிருச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி. இதே மாதிரியே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் பண்ணுறவங்களும் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து குக் பண்ண யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூம் வந்து ஆகாது. ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான ரெசிபீஸ் வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஸோ ஐ சஜஸ்ட் திஸ் குக் பாட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.